இந்தியாவை இந்தியிலே ஆள வேண்டும் என்று எழுத்து குரல் கொடுத்து பல இன்னல்களையும் புரட்சி படையால் வெள்ளையர்களை நடுங்க வைத்து தூக்கு மேடை வரை சென்றும் சாவை வென்றும் சுதந்திர ஜோதியை வாங்கி தந்த தியாகிகளில் ஒருவரான உயர் திரு தேவர் அவர்கள் மாபெரும் தியாகிக்கு தாமர பட்டயத்தை கொடுத்து கௌரவிக்கிறோம். அடுத்ததாக ஐஎன்ஏவை சேர்ந்த தூத்துக்குடி மிஸ்டர் எம்ஏ ஜோசப் அவர்கள். ஜோசப், காது கேட்காதுங்க. ஜோசப், நீ சந்தன தேவர் கூட இருந்த ஜோசப் தானே? ஆமாங்க ஐயா. நீங்க யாருங்க? நான் தாண்டா தேவரு. தேவரா? ஒரு தலைமுறைக்கு அப்புறம் ஒன்ன உயிரோட பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா ஐயா. நான் சாகரத்துக்குள்ள உங்களை எப்படியாவது சந்திக்கணும், உங்க தங்க குரலை கேட்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஐயா. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தேன்? எங்க எங்க இருந்த? எங்கயோ எப்படியோ ஐயா. வருத்தப்படாத, நம்ம ஊருக்கு போலாமா? நம்ம ஊருக்கு போலாம். உனக்கு துணைக்கு யாருமே வரலையா? யாருமே இல்ல. நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். வாடா ஐயா, வா ஐயா, இறங்கி மொல்ல வா ஐயா, வாடா ஐயா. இறங்கி தெய்வநாயகி, இந்த பாரு யார் வந்திருக்கான்னு. உட்கார். நம்ம ஜோசப் வந்திருக்கான். நம்ம பழைய ஜோசப் இல்ல அவன். அம்மா வந்திருக்கா. வணக்கம்மா. வாங்க. அம்மா வாங்கங்கிறா. ஸ்தோத்திரம்மா. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வான்னு பாரதி எதுக்காக சொன்னான் தெரியுமா? இளைஞர்களுக்கு கண்ணுல சுதந்திர ஒளி வேணுங்கிறதுக்காக. இந்த பாவி சுதந்திரத்துக்காக ஒளியையும் பறி கொடுத்துட்டான், கண்ணையும் பறி கொடுத்துட்டான். என்ன கண்ணு போயிடுச்சா? கண்ணு மட்டும் இல்ல, வந்தே மாதரம்ங்கிற வார்த்தையை தவிர வேற எதையுமே காதுல கேட்க வேணாங்கிற நல்ல எண்ணத்தினால வெள்ளக்காரன் அடிச்சே அவன் காதை செவிடாக்கிட்டான். ஐயா, இந்த முருகங்க தலையெல்லாம் இங்க மாட்டி வச்சிருந்தீங்களே, அது மாட்டி வச்ச இடத்த கொஞ்சம் மாத்தி வச்சுட்டேன். இப்பெல்லாம் நீங்க வேட்டைக்கு போறீங்கல்ல? போறதில்ல. காட்டுல இருக்கிற மிருகத்தை விட பயங்கரமான மிருகங்கள் மனுஷ உருவத்துல நாட்டுல உலாத்திக்கிட்டு இருக்கு. அதனால நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன். ஐயா, இந்த சாப்பிட்டு அப்புறம் பேசிக்குவான். சாப்பாடு போட ஜோசப், கை கழுவு சாப்பிடலாம். ஜோசப், வெள்ளி தட்டு இல்லைன்னு பாக்குறியா? இன்னைக்கு விரதம், இலையிலதான் சாப்பிடணும். விரதம். ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, வைரம் பாஞ்ச கட்டை இல்ல, வைரம் இருக்கோ இல்லையோ கட்டை இருக்கு. ஜோசப்,
முன்னெல்லாம் நம்ம சுதந்திர போராட்டம் நடத்துறப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஃப்ரீடம் ஃபைட்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப அதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸா. பாலிடிக்ஸோ என்னமோ, என்ன பொறுத்த வரைக்கும் அது பாலிட்ரிக்ஸ். பாலிட்ரிக்ஸ். சுதந்திரம் வாங்கணும்னு அவசரத்துல எல்லாரையும் ஆற விட்டாங்க. இப்ப கெட்டதெல்லாம் தலை தூக்குதுன்னு நினைச்சு ரபோ ரபோன்னு அடிச்சுக்கிறாங்க. இரு இரு இரு, நான் பசஞ்சு கொடு. ஐயா, மகாலட்சுமி எப்படி இருக்காங்க? யார மகாலட்சுமிங்கிற? நம்ம அம்மா. அம்மா? அவளுக்கு நான் மகாலட்சுமிக்கு இப்ப தலையில கொஞ்சம் வெள்ளி முளைச்சிருக்கு. ஆளெல்லாம் அப்படியே தான் இருக்கா, தலை தலைன்னு. ஆள் அப்படியே தலை தலைன்னு தான் இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும். நீங்க மட்டும் என்ன அப்படியேதான் இருப்பீங்க. நீங்க முன்ன பார்த்த மாதிரியே இன்னும் சடுகுடு விளையாடுற பையனாவே இருக்காரு. அவ்வளவு தெம்பு. ஐயா, நம்ம நிலத்துல என்ன போட்டு? நம்ம நிலத்துல வித்து போட்டுட்டேன். சாப்பிடு. நம்ம பாப்பா எங்க? திருட்டு மாங்கா காக்கா கடி கடிச்சு என் கையில கொடுக்குமே. கல்யாணம் ஆயிருக்கணுமே. எத்தனை குழந்தைங்க? கூப்பிடுங்கயா, கூப்பிடுங்க பா. சாப்பிட்டுட்டு இதெல்லாம் கேட்பேன்னு நினைச்சேன். ஜோசப், நம்ம பாப்பா செத்து போயிட்டாளா? வெள்ளக்கார பையன் என்ன பிடிக்கிறதுக்காக அவளை கொண்டுட்டான்டா. ஜோசப், நான் இப்ப ஏழை ஆயிட்டா. பாடம் உயிரத்தான் எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லடா ஜோசப். எங்க கிட்ட ஒண்ணுமே ஜோசப், சாப்பிடு. சாப்பிட்டு சவாசமா எல்லாம் பேசலாம். சாப்பிடா, சாப்பிடு. அம்மா, அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் அடிக்கடி ஜோசப்னு சொல்லுவேன்ல, இவர்தான். ஜோசப், என் மகன் வந்திருக்கான். மகன் மகன். ஓ, ஆளு ஜோரா இருப்பான் உங்க அப்பா மாதிரியே. குணம் தான் கொஞ்சம் முரடு, அப்பா மாதிரி. நீ வந்த வேலை அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சான். வேலை. அப்பா இந்தாங்க அட்வான்ஸ். எனக்கு எதுக்குப்பா பணம்? உங்க அம்மா கிட்ட கொடு. உங்க அம்மா தானப்பா உன்னை தூக்குனா, நான் துப்பாக்கியை தானே தூக்குனேன். முடிஞ்சா என் துப்பாக்கிக்கு ஒரு பொட்டி தோட்டா வாங்கி கொடு. ஐயாவுக்கு வேலை கிடைச்சிருச்சு. பெரிய கம்பெனி, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பிசினஸ். நிறைய சம்பளம். அட்வான்ஸே 1000 ரூபான்னு பாத்துக்க. அப்பா கிட்ட சொன்னியா? அவர்கிட்டே கொடுத்துறேன். அப்பாட்ட கொடுத்தேன். அப்பா தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அவருக்கு பொண்டாட்டி புள்ளைய விட துப்பாக்கியும் ரவையும் தான் ரொம்ப முக்கியமா. முடிஞ்சா இந்த பணத்துல அவருக்கு ஒரு பெரிய பீரங்கியே வாங்கி கொடு. அம்மா, எதுக்காக வந்து? சும்மா இப்படி. ஆசை போவது விண்ணிலே, கால்கள் போவது மண்ணிலே. ஆசை போவது விண்ணிலே, கால்கள் போவது மண்ணிலே. பாலம் போடுங்கள் யாராவது, பாடி ஆடுங்கள் இன்றாவது. பாலம் போடுங்கள் யாராவது, பாடி ஆடுங்கள் இன்றாவது.
சொர்க்கங்கள் இரண்டில் ஒன்றான வர்க்கங்கள் இங்கு காண்கின்ற சொர்க்கங்கள் இரண்டில் ஒன்றான வர்க்கங்கள் சட்டம் இல்லாத சங்கங்கள் தர்மம் பாராத தங்கங்கள் கட்டிடம் ஜொலிக்கிறது அஸ்திவாரம் அழுகிறது ஆசை போவது விண்ணிலே கால்கள் போவது மண்ணிலே யாரும் சிந்தட்டும் கண்ணீரை நீங்கள் தெளியுங்கள் பன்னீரை யாரும் சிந்தட்டும் கண்ணீரை நீங்கள் தெளியுங்கள் பன்னீரை இருட்டில் எப்போதும் இன்பங்கள் வெளிச்சம் வந்தால்தான் துன்பங்கள் இன்பங்கள் தூங்குவதில்லை துன்பங்களும் அப்படித்தான் பத்து 11 12 சொத்து பல கோடி நமக்குண்டு பற்று வையுங்கள் இப்போது பாவம் சந்திப்பதெப்போது உழுதவர்கள் வாடுகிறார்கள் அறுத்தவர்கள் ஆடுகிறார்கள் ஆசை போவது விண்ணிலே கால்கள் போவது மண்ணிலே பாலம் போடுங்கள் யாராவது பாடி ஆடுங்கள் என்றாவது தெய்வம் சில நேரம் சிந்திக்கும் மண்ணில் பல பேரை மன்னிக்கும் தெய்வம் சில நேரம் சிந்திக்கும் மண்ணில் பல பேரை மன்னிக்கும் இந்த மன்றத்தில் ஆடுங்கள் அந்த மன்னிப்பை கோருங்கள் இறைவா என்னை மன்னித்து விடு